So good morning students. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா surface tension, அதாவது இந்த force and pressureல இருக்கிற remaining topic surface tension, viscosity இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2.5ல வந்து surface tensionனை பற்றி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பீக்கர் எடுத்துடுங்க. அந்த பீக்கரில் வந்து கொஞ்சம் தண்ணி, பீக்கர்னாலும் சரி இல்லை ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் வந்து ஒரு தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் தெரியும் இல்லையா, ஹோட்டல்லலாம் டிஷ்யூ பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அதை மிதக்க விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த சேஃப்டி பின்னை ஒன்று வச்சுட்டு கொஞ்ச நேரம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாடி கீழே மூழ்க ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக அந்த சேஃப்டி பின் வந்து வெயிட்டு கூடுனது. நீங்கள் வெறுமனையாக அந்த சேஃப்டி பின்னை தண்ணியில் போட்டிங்கன்னா கீழே டக்குன்னு ஓடிடும், வெயிட்டு தாங்காமல் கீழே ஓடிடும். ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த சேஃப்டி பின் வந்து கொஞ்ச நேரம் மிதக்குது. இது எப்படி நடக்குது அப்படின்னா, this is because the water molecules on the surface which tend to contract themselves like a molecules of an elastic membrane. ஸோ அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு எலாஸ்டிக் மெம்பரேன் மாதிரி இருந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பின்னை வந்து தாங்கிக்கிடுது. The force exists on them which tends to minimize the surface area of the water. Okay, the paper clip is balanced by the molecules on the water surface that is now behaving like a stretch elastic membrane. Okay, அப்போ அந்த மாலிகுல் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சேஃப்டி பின்னை என்ன செய்யுது, கொஞ்ச நேரம் தாங்கி பிடிச்சிக்கிடுது. ஸோ இட் டஸ் நாட் submerged. However, you never wonder why raindrops are spherical in nature. நீங்கள் என்னைக்கா யோசித்து பார்த்துருக்கீங்களா, ரெயின் வாட்டர் வந்து எப்படி வந்து ஒரு துவளையாக, ரெயின் மழை துளி இல்லை துவளையாக ஒரு உருண்டையாக எப்படி வருது, ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பாக எப்படி வருது. ஹவு டஸ் த வாட்டர் ரைஸ் அப்வர்ட் இன் அ ட்ரீ ஆர் பிளான்ட் அகெயின்ஸ்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. அதே மாதிரி நீங்கள் இது யோசித்து பார்த்துருக்கீங்களா, இப்போ செடி இருக்குது, செடியில் நம்ம மண்ணில் தண்ணி ஊற்றுறோம், அது வந்து செடிக்கு மேலே என்ன செய்யுது, போய் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும் அந்த இலை மூலமாக. அப்போ எப்படி மேலே ஏறி போகுது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமாக தண்ணி கீழே தான் வருது. ஆனால் நம்ம கீழே ஊற்றுற தண்ணி செடி வந்து என்ன செய்யுது, எடுத்துக்கிட்டு மேலே கொண்டு போகுது அப்படின்னா தீஸ் ஆர் டியூ டு த சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே, அந்த வாலில் இருக்கிற சர்ஃபேஸ் டென்ஷன். அப்போ அந்த ட்ரீல வந்து ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குது. ஓகே, த மாலிகுல் ஆஃப் லிக்விட் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ் விச் கான்டாக்ட் த எக்ஸ்டென்ஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியா as much as possible so it have the minimum value. The amount of force acting per unit length on a surface of liquid is defined as the surface tension. It is unit is Newton meter minus 1. Okay, Nm minus 1. சரி, அப்ளிகேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ எங்கெல்லாம் அப்ளை பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிளான்ட் தான். ஸோ இந்த வாட்டர் மாலிகுல் ரைஸ் அப் டியூ டு த சர்ஃபேஸ் டென்ஷன். xylem tissues are very narrow vessels present in the plant. ஸோ பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா, செடிகளில் பார்த்தீங்கன்னா xylem டிஷ்யூன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வழியாக தான் அது வந்து என்ன செய்யும்னா தண்ணியை கொண்டு போவோம். அந்த தண்ணியை வந்து ரூட்டில் இருந்து எடுத்துகிட்டு இந்த வெசல் வழியாக என்ன செய்யும், அப்லோட் பண்ணோம் டியூ டு த கேப்லரி ஆக்ஷன். ஓகே, அந்த கேப்லரி ஆக்ஷன் மூலம் விச் காஸ் பை த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த வாட்டர். ஓகே, ஸோ அதே மாதிரி டூரிங் ஹெவி ஸ்டார்ம் ஷிப்ஸ் ஆர் டேமேஜ் டியூ டு த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர். ஸோ ரொம்ப காற்று அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் டென்ஷனில் வந்து கப்பல் கூட டேமேஜ் ஆயிரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சோப் பவுடரை வந்து அந்த வாட்டர், அதாவது கப்பலை சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா தெளிச்சு விடுவாங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி நீங்கள் வந்து தண்ணியில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் போட்டிருக்கிற இந்த இது இன்செக்ட்ஸை பார்த்துருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த 4 கால் வந்து ஏதோ அந்த இது மாதிரி மிதந்துட்டு அப்படியே போகும், ஸ்பீடாகவும் ஓடும், அதில் தண்ணியில் அப்படியே மிதக்கும் இல்லையா. வாட்டர் ஸ்ட்ரைடர்ஸ் இன்செக்ட் ஸ்லைட்ஸ் ஆன் த வாட்டர் சர்ஃபேஸ் ஈஸிலி டியூ டு த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர். சரி, அடுத்தப்பெல்லாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆர் விஸ்காசிட்டி. விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆர் விஸ்காசிட்டி. ஈச் லிக்யூட் மூவ்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஸ்பீட் இல்லையா. ஒவ்வொரு லிக்யூடும் எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்னா ஒவ்வொரு லிக்விடும் ஒவ்வொரு ஸ்பீடில் போகும். இப்போ வாட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அதே இது ஒரு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதே இது நெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய் விட ரொம்ப ஸ்லோவாக போகும். அப்போது இங்கே என்ன இருக்குது அப்படின்னா the layers of liquid which is in motion there is a frictional force parallel to the layer of a liquid.
So between the layer of liquid, ஒவ்வொரு லேயருக்கு, அதாவது லிக்யூட்ல இருக்கிற அந்த லேயர்லையும் ஒரு friction force இருக்கு. This friction force oppose the motion of liquid layers while they are in motion. அப்போ இந்த friction force என்ன பண்ணுது, ஒன்று உராசிக்கிட்டு அடி போகும்போது அது ஸ்லோனஸை கொடுக்குது. The friction force acting between the successive layer of a liquid which acts on an order to oppose the relative motion of a layer is known as viscous force. So viscous force na such properties of liquid is called viscosity. So viscous force is measured by a unit called poise in CGS system and இது எப்படி denote பண்றோம் அப்படின்னா kgm, அதாவது கிலோகிராம் மீட்டர், அதாவது kgm -1 seconds -1 or Newton seconds meter minus square. இதுதான் அந்த SI யூனிட். ஃப்ரிக்ஷனை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபைனலாக. ஸோ we walk on a road safely because of the friction between the feet and the road. இந்த ரோடுக்கும் அந்த நம்மளுடைய காலுக்கும் இடையில ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது. அதனால தான் ஈஸியாக நம்ம என்ன செய்கிறோம், நடந்து போகிறோம். கொஞ்சம் வளவளப்பான ரோடாக இருந்தால் என்ன செய்யும், வலிக்கு கீழே விழுவோம் இல்லையா. Friction force or friction rise when two or more bodies in contact move or tend to move relative to each other. It acts always in opposite direction of the moving body. This force is produced due to the geometrical dissimilarity of the surface of the bodies which are in relative motion. Friction force can produce the following effects. Friction opposes motion. It causes wear and tear of the surfaces in contact. It produces heat. Types of friction. Friction can be classified into two basic types, static friction and kinetic friction. அது என்ன static friction அப்படின்னா, the friction experienced by the body which are at rest is called static friction. Staticனாலே ரெஸ்ட்ல இருக்கிறதா இல்லையா. So all objects are rigidly placed to be at rest on the earth. Okay. Kinetic friction. Friction exists during the motion of bodies is called kinetic friction. Kinetic friction can be further classified into sliding friction and rolling friction. So kinetic friction ல ரெண்டு இருக்குது, sliding and rolling. Okay, சுத்திட்டே இருக்கிறது வலிக்கிட்டே போறது இந்த மாதிரி. When a body slides over a surface of another body, the friction acting between the surface is called sliding friction. அதே இது when a body rolls over another surface, the friction acting between the surface in contact is called rolling friction. So rolling friction is less than the sliding friction. That is why wheels are provided in vehicle, trolley, suitcases. So அதான் the rolling friction பார்த்தீங்கன்னா, இந்த டயரு சூட்கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வீல் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் ரோலிங் ஃப்ரிக்ஷன்லாம். Factors affecting frictions. Some of the factors which affect the frictions are given below. என்னென்னலாம் வந்து இந்த ஃப்ரிக்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ். Moving an object on a rough surface will be difficult, but we can easily move it on a smooth surface. நான் அதை ஏற்கனவே சொன்னேன், வளவழுப்பான இதில் வந்து கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் கிடைக்கிறது கஷ்டம், கொஞ்சம் சொரசொரப்பான இடத்துல ஃப்ரிக்ஷன் கிடைக்கும். It is because friction varies between the surface. Weight of a body. It is easy to pedal your cycle without any load on its carrier. With a load placed on a carrier, it is difficult to move. இல்லையா. ஸோ நம்ம சைக்கிள் எடுத்துக்கிட்டிங்க, அந்த வெயிட் ஆஃப் அ பாடி, அந்த சைக்கிளில் வந்து நம்ம ஏதாவது லோடு பின்னாடி ஏதாவது லக்கேஜ் வச்சுட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வாட்டரு கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒன் வே ஆஃப் அஃபெக்டிங் ஃப்ரிக்ஷன். ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஃபார் அ கிவன் வெயிட் த ஃப்ரிக்ஷன் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் டூ சர்ஃபேஸ். ஸோ எப்போவுமே வந்து சர்ஃபேஸுக்கு இடையில இருக்கிற அந்த relation ரொம்ப important. If the area of contact is greater, then the friction will be greater too. A road roller has a broad base, so it offers more friction on the road, but a cycle has least friction. So since the area of contact of tire with the surface of road is less. ஸோ இது ரெண்டு வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியுதா, இப்போ நீங்கள் வந்து இந்த ரோடு போடுற ரோடு ரோலர் ஒன்று வரும், அது பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் சுற்றிட்டு போவோம். ஈவன் தோ அது வந்து ரோலிங் தான், ஃப்ரிக்ஷன் இருக்குது, பட் சர்ஃபேஸ் வந்து என்னது பெரிய சர்ஃபேஸாக இருக்கும். அந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி அளவுக்கு இருந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஆனால் சைக்கிள் டயர் வந்து சின்னதாக இருக்கும். அப்போ சைக்கிள் ஸ்பீடாக போயிடுது, ஆனால் ரோடு ரோலர் வந்து மெதுவாக போகுது. ஸோ அந்த சர்ஃபேஸ் பொறுத்தும் என்னது கான்டாக்டை பொறுத்தும் advantage of friction. Friction is necessary for our day-to-day activities. It is desirable in most of the situation of our daily life. We can hold an object in our hand due to friction. We can walk on road because of friction.
The friction between footwear and the ground help us to walk without slipping. Writing on paper with pen is easily due to the friction. So இது எல்லாமே நடக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் பென்னில் எழுதுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து என்னது ஒரு கை ஏதாவது ஒன்று பிடிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஃப்ரிக்ஷன் தான். Automobiles can move safely due to the friction between tires and road. Brakes can be applied due to the friction resist on the brake shoes. So ரோட்டில் டயர் கார் போகிறது இந்த டயர்னால ஃப்ரிக்ஷனால தான் நல்லா போகுது. அதே மாதிரி பிரேக் போடும்போதும் அங்கே இந்த ஷூஸ் சொல்லுவாங்க, பிரேக் ஷூஸ், அதில் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஓகே, we are able to light a matchstick, sew a cloth, tie a knot or fix a nail on a wall because of friction. ஸோ ஒரு தீப்பெட்டியை கொளுத்துறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு ஆணி அடிக்கிறதா இருந்தாலும் சரி, இங்கே எல்லாமே ஃப்ரிக்ஷன் தான். Though friction makes our life easy, it has some negative also. So it is also called necessary evil. ஒரு தேவையான சாத்தான், குட்டி சாத்தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ disadvantage of friction. Friction wears out the surface, rubbing with each other like screws and gears in machines or soles of shoes. ஸோ ஃப்ரிக்ஷன் அடிக்கடி இது பண்ணனாலும் தேய்மானமும் ஏற்படும். அண்ட் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் ஹேஸ் டு பி கிவன் to overcome the friction while operating a machine. These lead to wastage of energy. ஸோ ஃப்ரிக்ஷன்னால என்ன ஆகுது அப்படின்னா பெரிய மிஷின்ஸ் எல்லாம் தள்ளுறக்க முடியாது. ஸோ அங்கே வந்து ஒரு எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் ஹீட் விச் காஸ் ஃபிசிக்கல் டேமேஜ் டு த மிஷின். அந்த ஃப்ரிக்ஷன் வந்து என்ன ஆகும், ரொம்ப சில இதில் பார்த்தீங்கன்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிரும். சில நீங்கள் பஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஊற்றுவாங்க இல்லையா, அதுவும் வந்து ஒன் வே ஆஃப் ஃப்ரிக்ஷனால் ஏற்படுற. இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங் ஃப்ரிக்ஷன். So area of contact. Friction can increase by increasing area of surface in contact. For example, brake shoes in cycle have to be adjusted so that they are close as possible to rim of the wheel. So the cycle பார்த்தீங்கன்னா பிரேக் இருக்கும். ஸோ அதுவும் வந்து என்ன பண்ணோம், ஃப்ரிக்ஷனை நீங்கள் ஏரியா கூட்ட அது என்ன செய்யும், ஃப்ரிக்ஷனை கூட்டும். யூஸிங் லூப்ரிகண்ட். ஸோ சப்ஸ்டன்ஸ் விச் ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் லூப்ரிகண்ட். லூப்ரிகண்ட் அப்படின்னா அந்த எண்ணெய் ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, வண்டிக்கு க்ரீஸ் அடிச்சிட்டிங்களா அப்படிங்க வைப்பாங்க, அதான் லூப்ரிகண்ட். ஸோ அது க்ரீஸ் அடித்தோம் அப்படின்னா என்ன ஆகும், அது அந்த ஃப்ரிக்ஷனை கொடுக்கும். ஓகே, ஒரு ஸ்மூத்னஸை கொடுக்கும். ஓகே, யூஸிங் பால் பியரிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. உள்ள வந்து சின்ன வந்து மெட்டல் பால் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து என்ன, ஸ்லைடாகி ஒரு ரோலிங் ஃப்ரிக்ஷனை வந்து உண்டாக்கும், இல்லைனா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனும் அது என்ன செய்யும், உண்டாக்கும். ஸோ அதுதான் வந்து யூஸிங் பால் பியரிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.